சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சொல், அந்த வேளிர் வீரன் இங்கிருந்து எப்படி தப்பித்தான்? யார் அவனுக்கு உதவினார்கள்? தளபதியாரே, என்னை நம்புங்கள், எனக்கு எதுவும் தெரியாது. இல்லை, நீ என்னிடத்தில் எதையோ மறைக்க பார்க்கிறாய். சொல், அந்த தென்னவன் எப்படி தப்பித்தான்? பதில் தெரியாதவனிடம் நீ எத்தனை முறை கேட்டாலும் அவன் தெரியாது என்பதை தான் திரும்ப திரும்ப சொல்வான். இதோ பார் மணிமாறா, பாவம், சிறை அதிகாரிக்கு எதுவும் தெரியாது. உன் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் கேள், நான் பதில் சொல்கிறேன். நீ போ. உத்தரவு. மணிமாறா, இந்த சிறை அதிகாரி உனக்கு விசுவாசமானவன் தான். தென்னவன் சிறையிலிருந்து தப்பி சென்றதற்கு இவன் காரணம் இல்லை. இவன் காரணம் இல்லை என்றால் வேறு யார் காரணம்? அதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை. நீ சொல்லாவிட்டால் என்ன? அவன் எப்படி தப்பித்து போனான், அவனை இங்கிருந்து தப்பிக்க விட்டது யார் என்பதையெல்லாம் நானே கண்டுபிடிக்கிறேன். அதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய் மணிமாறா? மீண்டும் அவனை சிறையில் அடைத்து தூக்கிலிடப் போகிறாயா? சற்று அவகாசம் எடுத்து யோசித்துப் பார். தளபதியான உனக்கே இவ்வளவு வலிமை என்றால் நம் பாண்டிய மன்னருக்கு எந்த அளவிற்கு வலிமை இருக்கும்? தளபதியான நீ பாண்டிய நாட்டில் இந்த அளவிற்கு காரியங்கள் ஆற்றினால் உனக்கும் மேலாக எங்களாலும் காரியங்கள் ஆற்ற முடியும். உனக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். முதன்மை தளபதி பொறுப்பை ஆற்றி வந்த செழியன் பாண்டிய நாட்டு தூதுவனாக ரோமாபுரிக்கு சென்றிருப்பதால் பாண்டிய மன்னர் அந்த பொறுப்பை உனக்கு தந்திருக்கிறார். இந்த பதவியில் நீ வகிக்கப் போவது என்னவோ சிறிது காலம்தான். ரோமாபுரியிலிருந்து செழியன் திரும்பி வந்தவுடன் உன்னிடமிருக்கும் அந்த பதவி மறுபடியும் செழியனுக்கு சென்றடைந்துவிடும். முதன்மை தளபதியாக நீ இருப்பதற்கு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது மணிமாறா. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு மன்னரிடம் நல்ல பெயர் எடுக்க பார். உன்னை நீ மாற்றிக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மட்டும் ஒழுங்காக பார். அப்படி இருந்தால் அடுத்து உனக்கு என்ன பதவி கொடுக்கலாம் என்று மன்னரிடம் நானே சிபாரிசு செய்வேன். இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன், என் போக்கில் தான் போவேன் என்று காலம் முழுக்க தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த பாண்டிய நாட்டு சிறைச்சாலையில் நீ ஒரு சிறைக்கைதியாக அடைப்பட்டு கிடக்க வேண்டிய நிலைமை வரும். கோச்சங்கனாரே, சொல்லுங்கள் ஆதிவர்மரே. நமது நிலை இப்படி ஆகும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் மட்டும் இதையெல்லாம் எதிர்பார்த்தேனா என்ன? இருமன் மீது நாம் அதிகமாக நம்பிக்கை வைத்து விட்டோம் என்று இப்போதுதான் புரிகிறது. இருங்கோவில் முயன்று சாதிக்க முடியாததை அவன் தளபதி சாதித்து விடுவான் என்று நம்பியது இப்பொழுது தவறாக போய்விட்டது. கரிகாலருக்கு கட்டுப்பட்டு கிடைத்திருக்கும் வாழ்வே போதுமென்று அப்படியே இருந்திருக்கலாம். நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்து வேளிராட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து இப்படி வந்து அகப்பட்டுக் கொண்டோமே. விருமனுக்கு உதவ வேண்டும் என்று வந்து இப்படி ஆகிவிட்டதே. நமக்கு உதவ யாருமே இல்லாத நிலை ஏற்பட்டு விட்டதே. நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். நீங்கள் எப்போது வந்தீர்கள்? நீங்கள் புலம்ப தொடங்கும் போதே நாங்கள் வந்துவிட்டோம். சிறை கதவு திறக்கப்பட்ட ஒலி கூட எங்களுக்கு கேட்கவில்லையே. அது கூட கேட்காத அளவிற்கு உங்கள் புலம்பல் அதிகமாக இருந்ததே. என்ன, இருவரும் திடீரென்று மௌனமாக்கிவிட்டீர்கள்? தளபதியாரே, சொல் முத்துநகை. இவர்களை மீண்டும் பேச வைக்க என்ன செய்யலாம்? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது முத்துநகை. என்ன வழி? விஜய பூபதியாரை அழைத்து வர வேண்டும். புரிந்துவிட்டது. என்ன புரிந்துவிட்டது? இதற்கு முன் இவர்களுக்கு அவர் ஏதோ சிகிச்சை அளித்திருக்கிறாராம். அந்த சிகிச்சையை மீண்டும் அளிக்க வேண்டும் என்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம் ஆமாம், அதை தவிர வேறு வழியே இல்லை. வேண்டாம் வேண்டாம், அவர் மட்டும் வேண்டாம், அவரை மட்டும் அழைக்க வேண்டாம். ஏன்? விஜய பூபதியாரின் பெயரை கேட்டவுடன் நீங்கள் இருவரும் ஏன் இப்படி அலறுகிறீர்கள் என்று புரியவில்லையே. எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறீர்கள்?
அழுந்துரு வேளார் என்ன செய்தார், எப்படி நடந்து கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன? நாங்கள் சிறையில் அடைபட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பரிந்து பேச எவரும் இல்லை என்பதால் எங்களை கடுமையாக தாக்கினார். கண்மண் தெரியாமல் அடித்தார். நீங்களே சொல்லுங்கள், அழுந்துரு வேளார் செய்தது நியாயமா? நாங்களும் அவரைப் போல வேளிர்குடி மன்னர்கள் தானே. அவரும் எங்களில் ஒருவர் தானே. எங்களுக்கு சமம் தானே. அவர் அப்படி நடந்து கொண்டார் என்பது சோழ மன்னருக்கு தெரியாதா? அதை அவர் அறிந்து மறுகணமே விஜயபூபதியை அழைத்து கண்டித்திருக்க வேண்டாமா? நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு கருத்துதான் முரண்பாடாக இருக்கிறது. என்ன கருத்து? நீங்களும் அவரும் சமம்தான் என்கிறீர்களே, அதைத்தான் சொல்கிறேன். ஏன், அதில் என்ன முரண்பாடு? அவரும் எங்களைப் போல் வேளிர் குலத்தை சார்ந்தவர்தானே? இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர் எப்போது சோழ மாமன்னரின் பேரரசுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதென்று வந்துவிட்டாரோ அன்று முதல் இன்று வரை மாமன்னருக்கு உண்மையாக நடந்து கொள்கிறார். ஆனால் நீங்களோ கட்டுப்பட்டிருப்பதாக காண்பித்துக் கொண்டு மாமன்னருக்கு மாறாக துரோக செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, விஜய பூபதியார் கரிகால் பெருவளத்தாரின் மைத்துனர், மாமன்னரின் தங்கைக்கு கணவர் என்ற உரிமையை பெற்றிருக்கிறாரே. ஆனால் நீங்களோ அவருக்கு நண்பர்கள் என்ற உரிமையை பெறுவதற்கு கூட தகுதி இல்லாதவர்களாக போய்விட்டீர்கள். அத்தோடு அவர் தான் வாழ்வதை சோழ பெருநாட்டை வளமுள்ள நாடாக்கி வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நீங்களோ சோழ வளநாட்டை தரைமட்டமாக இடித்து நொறுக்கி சுடுகாடாக மாற்றிவிட வேண்டும் என்று இழிவான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறீர்களே. இந்த நிலையில் நீங்கள் எப்படி உங்களை விஜயபூபதியாரோடு ஒப்பிட்டுக் கொள்ள முடியும்? நீங்கள் சொல்வது சரிதான். நாங்கள் செய்தது தவறுதான். ஏதோ நடக்க கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. ஆனால் இப்போது நாங்கள் திறந்து விட்டோம். சிறை வாழ்க்கை எங்கள் அகக்கண்களை திறந்து விட்டது. இனி நாங்கள் ஒருபோதும் இத்தகைய தவறை செய்ய மாட்டோம். சோழ பேரரசருக்கு எதிராக எத்தகைய செயலிலும் ஈடுபட மாட்டோம். எங்களை நம்புங்கள். மாமன்னரிடம் சொல்லி எங்களை விடுவிக்க வழி செய்யுங்கள். நாங்கள் இனி சோழ நாட்டின் உண்மையான விசுவாசியாக இருப்போம். நீங்கள் இருவரும் சொல்வதை நம்பலாமா? நிச்சயமாக நம்பலாம். இதிலிருந்து மாற மாட்டீர்களே? ஒருபோதும் மாற மாட்டோம். என்ன தளபதியாரே, இவ்வளவு தூரம் சொல்கிறார்களே, என்ன செய்யலாம்? இவர்கள் மாறிவிட்டார்கள் என்று சொல்வது எந்த அளவிற்கு உண்மை என்பதற்கு ஒரு சோதனை வைக்கலாம். ஆம், அதுதான் சரி. அந்த உண்மையை மட்டும் இவர்கள் சொல்லிவிட்டால் நிச்சயமாக இவர்கள் நமது நம்பிக்கைக்குரியவர்கள்தான். எதை பற்றி வேண்டுமானாலும் கேளுங்கள். எங்களுக்கு தெரிந்த உண்மை எதுவானாலும் நாங்கள் சொல்கிறோம். விருமன் எங்கே இருக்கிறார்? அதை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டால் போதும். நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கையானவர்கள்தான். அது எங்களுக்கு தெரியாதே. பயனில்லை முத்துநகை, இவர்கள் மாறவில்லை. இனி நமக்கு வேறு வழியே இல்லை. என்ன செய்யலாம் என்கிறீர்கள்? விஜய பூபதியாரை அழைக்க வேண்டியதுதான். வேண்டாம் வேண்டாம், எங்களை நம்புங்கள். விருமனை தேடிப்பிடித்து தூண்டிவிட்டது நாங்கள்தான். அவனுக்கு தேவையான பொருளை தந்து வேளிர் படையை திரட்டச் செய்தது நாங்கள்தான். விருமன் அகதிகளோடு தங்கியிருக்கிறான் என்று தெரிந்தும் அவனை காண்பதற்காகவே அகதிகளுக்கு உதவி செய்வதாக கூறி அவனிடம் கட்டாரியை தந்தது நாங்கள்தான். ஆனால் அவன் இப்படி அகதிகளையே கொன்றுவிட்டு செல்வான் என்று நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அங்கிருந்து சென்ற விருமன் எங்கு தங்கியிருக்கிறான் என்பதை எங்களுக்கு தெரிவிப்பான் என்று எதிர்பார்த்தோம். அதுவும் நடக்கவில்லை. எங்களுக்கு அவனுடைய இருப்பிடம் தெரிந்தால் அதை நாங்கள் உங்களிடம் சொல்லிவிடுவோம் என்று அவன் மறைந்து வாழ்கிறானோ என்னவோ. எங்கள் மனைவி மக்கள் மீது ஆணையாக எங்களுக்கு அவன் இருப்பிடம் தெரியவே தெரியாது. தயவு செய்து நாங்கள் சொல்வதை நம்புங்கள். நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். முதலில் நாங்கள் சொல்வது போல் ஒரு ஓலை எழுதித் தாருங்கள். எத்தனை ஓலைகள் வேண்டுமானாலும் எழுதி தருகிறோம். யாருக்கு எழுத வேண்டும்? விருமனுக்கு. என்ன எழுத வேண்டும்? நாங்கள் திருந்து விட்டோம். இனி சோழ நாட்டின் உண்மையான விசுவாசிகளாக இருக்க தீர்மானித்து விட்டோம். இனி காலமெல்லாம் கரிகால் மன்னருக்கு கட்டுப்பட்டு வாழ்வதென உறுதி எடுத்துக் கொண்டோம். இனி உனக்கு எந்த வகையிலும் உதவ மாட்டோம். அதனால் நீயும் உன் முயற்சிகளை விட்டுவிடு. காரிக்கண்ணனாரை நல்லபடியாக அனுப்பிவிடு. இல்லாவிட்டால் நாங்களே உன்னை பிடித்துக் கொடுக்க வேண்டிய நிலை வந்துவிடும் என்று எழுதுங்கள். அதற்கென்ன, இப்போதே எழுதுகிறோம். நல்லது. சற்று பொறுங்கள். ஏன்?
இந்த ஓலையை பார்த்துவிட்டு விருமன் சும்மா இருப்பானா? என்ன செய்வான்? எவ்வளவு தூரம் என்பதை தூண்டிவிட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்போது என்னையே பிடித்துக் கொடுப்பேன் என்று சொல்கிறீர்கள். முதலில் உங்களை கொன்றுவிட்டு பிறகு என் வேலையை தொடர்கிறேன் என்று புறப்பட்டு விட மாட்டானா? ஆமாம் ஆமாம், இந்த விவகாரமே நமக்கு வேண்டாம். புலிவாளை பிடித்தது போல் ஆகிவிட்டது நமது நிலைமை. வாளையும் விட முடியவில்லை, அதனோடு சேர்ந்து ஓடவும் முடியவில்லை. இப்படி நீங்கள் தயங்குவதால் எங்களால் உங்களை நம்பவும் முடியவில்லை. அதற்குத்தான் சொன்னேன், விஜய பூபதியாரை அழைக்க வேண்டும் என்று. நீதான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இனி நான் அதற்கு தடை சொல்லப் போவதில்லை. இப்போதே ஆள் அனுப்பி விஜய பூபதியாரை அழைத்து வரச் சொல்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ, எப்படி சொல்கிறீர்களோ அப்படியே வரிக்கு வரி எழுதுகிறோம். ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? விருமன் எங்கே என்று எங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, பிறகு எப்படி இந்த ஓலையை விருமனிடம் சேர்ப்பீர்கள்? அது எங்கள் பிரச்சனை. இப்பொழுது இதை எழுதி உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சரி. செலியா, செலியா, என்ன சிப்பியோ? நாம் ரோம் நாட்டை நெருங்கி விட்டோம். அப்படியா? டைபர் நதி கலக்கும் இடத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். முதலிலேயே என்னை எழுப்பி இருக்க கூடாதா? இப்போதுதான் கப்பல் கடலில் இருந்து பிரிந்து டைபர் நதிக்குள் புகுந்தது. அப்படியா? வா. ஆஹா, என்ன அற்புதமான காட்சி! சிப்பியோ, ரோமாபுரியை நெருங்கிவிட்டோம் என்ற உடனே என்னையும் அறியாமல் ஓர் உற்சாகம் பீரிட்டு எழுகிறது. இங்கிருந்து இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? 10 கல் தூரம் தான் இருக்கும். அப்படியானால் வெகு விரைவில் தலைநகரத்தை அடைந்து விடுவோம் என்று சொல். ஆம் செலியா. சிப்பியோ, இந்த நெடும் பயணத்தில் இத்தனை நாட்களாக கடலிலே பயணம் செய்த போதும் அலுப்போ சலிப்போ இல்லாமல் நான் இவ்வளவு நிம்மதியாக பயணம் செய்ததற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? என்ன செலியா? என் மனதில் உள்ள துயரத்தை உணர்ந்து ஆறுதல் கூறி என்னை வழிநடத்திக் கொண்டிருந்தாயே, அதுதான் காரணம். உன்னை போல் ஓர் உண்மையான நண்பன் இருந்தால் எந்த பயணமும் இனிமையுள்ளதாக மாறிவிடும். உன் நட்பு கிடைத்ததற்காக நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டைபர் நதி இத்தனை அகலமாக இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அகலமானது மட்டுமல்ல, தத்துவ பேரறிஞர்களின் சிந்தனையைப் போல இந்த நதி மிக ஆழமானதும் கூட. அப்படியா? ஆம் பாண்டிய தூதுவரே. இது என்ன திடீரென்று பாண்டிய தூதுவர் என்று சொல்கிறாய்? என்னதான் நமக்குள் நட்பு இருந்தாலும், நாம் இருவரும் ஒரே வயதை ஒத்தவர் என்றாலும், பாண்டிய நாட்டின் பிரதிநிதியாக வந்திருக்கும் உன்னை பெயரிட்டு நான் அழைப்பதை அகஸ்டஸ் பெருமகனார் நிச்சயம் விரும்ப மாட்டார். அது மட்டுமின்றி, நான் பாண்டிய நாட்டில் இருந்தவரை பாண்டிய மன்னருக்கு முன்னால் நீ அழைக்கும் போதும் தூதுவர் என்றுதானே என்னை அழைத்தாய். அதனால் ரோமாபுரியை அடைந்துவிட்ட காரணத்தால் இப்பொழுதிலிருந்து அந்த பயிற்சியில் ஈடுபடுவதுதான் நல்லது செலியா. புரிகிறதா? புரிந்து விட்டது ரோமாபுரி தூதுவரே. நல்லது பாண்டிய நாட்டு தூதுவரே. சிப்பியோ, கடலோடு கலக்கும் டைபர் நதிக்கரையில் ரோமாபுரி இருப்பது ஒரு தனி சிறப்புதான். ஆனால் பூம்புகாரை போல கடலை ஒட்டியே இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அல்லவா? இந்த ரோமாபுரி உருவாக காரணமாக இருந்தவர் மாவீரர் ரோமலஸ். அவர் பெயரால் தான் இதற்கு ரோமாபுரி என்று பெயரிடப்பட்டது. அவருக்கும் ஆரம்பத்திலேயே கடலை ஒட்டியே ஒரு நகரம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்ததாம். ஆனால் இங்கே கடற்கொள்ளையர்களின் ஆதிக்கம் அதிகம் இருந்ததால் அவர்களால் ஏற்படும் கொடுமைகளால் மக்களுக்கு ஏதும் ஆபத்து நேரக்கூடாது என்றுதான் இப்படி சற்று தள்ளி டைபர் நதி கலக்கும் இடத்தில் ரோமாபுரியை அமைத்தாராம். அதன் பிறகு ஜூலியஸ் சீசர் இந்த ரோமாபுரியை பரந்த சாம்ராஜ்யமாக விரிவுபடுத்தினார். எங்கள் அகஸ்டஸ் மன்னர்
இதை எழில் நகரமாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். தனக்கு இத்தகைய பெரும் பேற்றினை அளித்த ஜூலியஸ் சீசருக்கு ஆலயம் கட்டி வழிபடுகிறார். நான் கூட அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். தனது வீரத்தால் ரோமாபுரியை உலகமே வியந்து பார்க்கும்படி செய்தவருக்கு இத்தகைய வீர அஞ்சலி செலுத்துவது பொருத்தமானதுதான். ரோமாபுரியை எழுச்சி மிக்கதாக, வரலாற்றில் நிலைத்து நிற்பதாக உருவாக்கி மாபெரும் பேரரசாக ஆக்கியவர் ஜூலியஸ் சீசர் தான். உலகமே வியந்து போற்றும் மாவீரர் அவர் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ரோமாபுரி மக்கள் அதற்காக மட்டும் அவரை போற்றவில்லை. அதற்கு அவற்றுக்கும் மேலான ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன? தம்மை சேர்ந்தவர்கள் என்று அவர் நம்பிக்கை வைத்தவர்களே வஞ்சகமாக அவரை கொன்றார்கள் என்பது பற்றி நீ அறிவாய். அதன் பிறகு நடந்த அரியணை போட்டியில் ஆக்டேவியஸ் அகஸ்டஸ் சீசராக வந்து அமர ஜூலியஸ் சீசரின் இறுதி முறிதான் காரணமாக அமைந்தது என்று உன்னிடம் நான் சொல்லி இருக்கிறேன். ஆமாம், அதன் மூலம்தான் இறுதி முறி எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த இறுதி முறியான உயிலில் ஆக்டேவியஸ் மட்டும் பயன் பெறவில்லை. ரோம் நகர மக்கள் ஒவ்வொருவரும் பெரும் பயனடைந்தார்கள். எப்படி? டைபர் நதிக்கு அப்பால் தாம் அரும்பாடுபட்டு வெகு தொலைவு வரை செழிப்போடு வளர்த்து வைத்திருந்த அழகான தோட்டங்களை ஒவ்வொரு ரோம் நகர குடிமக்களுக்கும் தலைக்கு இவ்வளவு பரப்பளவு என்று உரிமைப்படுத்தி எழுதியிருந்தார் ஜூலியஸ் சீசர். இது உண்மையிலேயே மிகவும் வியப்புக்குரிய செய்திதான். இணையற்ற மாவீரர் என்று மட்டுமே இதுவரை ஜூலியஸ் சீசரை அறிந்திருந்தேன். ஆனால் அவர் தலை சிறந்த கொடை வள்ளலாகவும் திகழ்ந்திருக்கிறார் என்பதை இப்போதுதான் உணர்கிறேன். அவரால் சுட்டிக்காட்டப்பட்ட அக்டேவியஸ் எப்படி அகஸ்டஸ் சீசரானார்? அது அவராக வைத்துக் கொண்ட பெயர் அல்ல. செனட் சபையும் ரோமானிய மக்களும் சேர்ந்துதான் அவருக்கு அந்த பட்டத்தை வழங்கினார்கள். அதற்கு ஏதேனும் காரணம் உண்டா? மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. ஜூலியஸ் சீசருக்கு பின்னால் இந்த ரோமாபுரி துண்டு துண்டாகி சிதறிவிடும் என்று எதிரிகள் எதிர்பார்த்தார்கள். உள்நாட்டிலும் பலர் பதவி வேட்டையாடி கலகம் விளைவிக்க முயன்றார்கள். அவர்களின் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து நாட்டின் பெருமையை காத்திட, மக்களுக்கு நல்வாழ்வு கிட்டிட உயிரை பணயம் வைத்து போராடினார் ஆக்டேவியஸ். அதில் வெற்றி கண்டு நாட்டை ஒருநிலைப்படுத்திய அவர் சிறிது காலத்திற்கு முன்னர் செனட் சபையை கூட்டி தமது அதிகாரங்களையும் தம்முடைய ஆளுமைக்கு உட்பட்ட மாநிலங்களையும் துறந்துவிடப் போவதாகவும் அவற்றை செனட் சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஆகியோரின் பொறுப்பிலேயே விட்டுவிடுவதாகவும் அறிவித்து விட்டார். அவருடைய பதவி துறப்பு எல்லோருக்குமே அதிர்ச்சி அளித்து விட்டது. அவர் மீது பெரும் மதிப்பை அன்பையும் பொது மக்களிடையே உருவாக்கிவிட்டது. செனட் மன்றத்தினர் அனைவரும் ஒன்றாக கூடி ஆலோசித்து அவருடைய பெருந்தன்மைக்கு நன்றி செலுத்தும் வகையில் நாட்டின் நலனை முன்னிட்டு ஆட்சி பொறுப்பை அவரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அத்தோடு ஏராளமான அதிகாரங்களை அவருக்கு வழங்கிடவும் மக்களும் செனட் சபை முன் வந்தது. அளவிடற்கரிய சிறப்பு பட்டங்களையும் அவருக்கு அள்ளிச் சொரிந்தது. அந்த நேரத்தில் தான் அவரது வீரம், கருணை, நீதி, நேர்மை ஆகிய பண்பு நலன்களையும் பாராட்டும் வகையில் முதற் குடிமகன் எனும் பொருள் கொண்ட அகஸ்டஸ் எனும் மிக உயர்ந்த பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. அதை என்றென்றும் எடுத்தியப்பும் வகையில் தங்கத்தாலான பட்டயம் செனட் மண்டபத்திலேயே பதிக்கப்பட்டது. அன்று முதலாகத்தான் ஆக்டேவியஸ் என்ற இயற்பெயரை மறைந்து அகஸ்டஸ் எனும் சிறப்பு பெயர் அவருக்கு நிலை பெற்றது. நீ கூறியதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் உலகத்தின் கவனத்தை ஈர்ப்பதில் ஜூலியஸ் சீசரையும் மிஞ்சி விடுவார் போலிருக்கிறதே உங்கள் மன்னர் அகஸ்டஸ் சீசர். நீங்கள் அரியாசனத்தில் அமர்ந்திருந்த போது இருந்த ஆட்சி முறை இப்போது முற்றிலுமாக மாறிவிட்டது. நாட்டின் நிலைமை இப்போது மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. என்னடா கண்ணம்மா, எங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன வீட்டை கொடுத்துட்டு நீ மட்டும் வானன்ற அகன்ற கூரைக்கு கீழே வாழ்ந்துடலான்னு வந்துட்டியா?